பேசிக் பாடிஸ் வந்து எப்படி வந்து நம்ம மேனிக்யூனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம அப்படியே வந்து கிளாத்தில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதில் பார்ப்போம். பட் வந்து ஷார்ட்ஸை வந்து லாங் வீடியோவில் தான் நம்ம பார்க்க முடியும். ஷார்ட்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ இது மாதிரி நம்ம பின் பண்ணும்போது எந்த இடத்துல நமக்கு லூஸ் கிடைக்குதோ கரெக்டாக வந்து அந்த டாட்ஸ் இடத்துல நமக்கு லூஸ் கிடைக்கும். அதை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம டாட்ஸ் பிடிச்சிக்கணும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டு பார்க்கும்போதே தெரியுதா இவ்வளோ வந்து லூஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபிட்டிங் வந்து இதுலேயே வந்து நீட்டாக காமிச்சிடும். பேட்டர்ன் மேக்கிங்கில் அது ஒரு பெனிஃபிட்டு, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் ஃபேப்ரிக்கில் மாற்றும் போது இந்த டாட்டை நம்ம பிடிச்சிட்டோம்னாக்கா நம்ம பாடிக்கு வந்து அது கரெக்டாக வந்து ப்ளேஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், பேக் பாடிஸ் வந்து பின் பண்ணியிருக்கோம். இப்போ பேக்கில் இவ்வளோ பெரிய டாட் வருது. ஸோ பேட்டர்ன்ஸ் வெஸ்டர்ன் மெத்தட்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி டாட்ஸ்லாம் தான் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ பார்க்கும்போது ஒரு நீட்டாக வரும். ஃபுல் லுக்கே வந்து வெஸ்டர்ன் லுக் வந்து கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ இது டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ லூஸாக இருந்துச்சு, நம்ம இவ்வளோ பாடியில் வந்து இவ்வளோ லூஸ் இருக்கிறது அந்த டாட்லேயே க்ளீனாக தெரிஞ்சிடும். கரெக்டாக சென்டர் பொசிஷன், ஏன்னா மேனிக்யூன்லேயே வந்து உங்களுக்கு இந்த சென்டர் லைன் கொடுத்துருப்பாங்க, அதில் தான் நம்ம வந்து இதை பின் பண்ணி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கைட்லைன்ஸ்க்கு வந்து நம்ம மார்க்கிங் டேப் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாஸ்கிங் டேப் இருக்கும்போது நமக்கு ரொம்ப வந்து கிளியராக வந்து எல்லாமே தெரியும், எங்கே வந்து பர்ஃபெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்றது தெரியும்.